இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா? யுவன் நான் கன்ஃபஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ நான் பண்ணிதான் ஆகணும். கிரைம் நான் தான் பண்ணேன். சோ அதுக்கான தண்டனையையும் நான் தான் அனுபவிக்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோராதா. இல்லனா உனக்கு இன்னும் புரியலையா ராதா? நான் மட்டும் கன்ஃபஸ் பண்ணனா அப்புறம் உங்க எல்லாரையும் அவ கொன்னுடுவான். எனக்கு என்ன பத்தி கவலை இல்ல. ஆனா குஷி, மானஸ், ஷாலினி இவங்களை யாருக்கு என்ன ஆனாலும் என்னால அதை தாங்க முடியாது ராதா. இல்ல மோனையா, நான் போய் தான் ஆகணும் ராதா. இல்ல மோனையா, நீங்க போக கூடாது. உங்களை நான் எதுவும் பண்ண விட மாட்டேன். இல்லப்பா, நீங்க போலீஸ் கிட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது. வேற ஏதாவது வழி கண்டிப்பா இருக்கும். நமக்கு வேற எந்த வழியும் இல்லையே குஷி. சோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. வேற எந்த வழியும் இல்ல. நாம சட்டத்தோட கண்ணில் வேணும்னா மண்ணள்ளி போட்டுக்கலாம். ஆனா ஆவியை எதிர்த்து என்ன பண்ண முடியும்? எதுவும் முடியாது. எங்க பாரு, அந்த யுவனோட ஆவி என் குடும்பத்தை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவன் உன்னையோ மானசையோ இல்ல ஷாலினியையோ எதுவும் பண்ண நான் விட மாட்டேன். அதனால இப்ப நான் போய் தான் ஆகணும். இல்ல மோனையா, நீங்க போகாதீங்க ப்ளீஸ். நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது மோனையா. ப்ளீஸ் போகாதீங்க மோனையா, ப்ளீஸ். நீங்க எந்த தப்புமே பண்ணல மோனையா. மோனையா தயவு செஞ்சு போகாதீங்க. ராதா, அதான் நிலைமைய புரிஞ்சுக்கோ. இல்ல மோனையா, நான் எதையும் புரிஞ்சுக்க மாட்டேன். நீங்க என்ன விட்டு எங்கேயும் போக கூடாது. உங்களுக்கு புரியுதா? நீங்க எங்கேயும் போக கூடாது மோனையா. மோனையா இல்ல. அதான் அமைதியாரு. நாம சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை இவ்வளவுதான். இல்ல புரிஞ்சுக்கோ. எத்தனை வருஷமா நான் தனியாதான் குஷியை வளர்த்த, நீ மானசு தனியா வளர்த்த. ஆனா இதுக்கு மேல நீ ரெண்டு பசங்களையும் நம்ம மொத்த குடும்பத்தையும் தனியா பாத்துக்கணும். இல்ல எனக்கு தெரியும். எப்பவும் போல நீ அவங்கள நல்லா பார்த்துப்பன்னு தெரியும்.